வணக்கம் and welcome to நீங்களும் செய்யலாம் இது DIY ஐடியாஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கையில் ஒரு அழுக்கான டால் இருக்கு. இதை ரொம்ப அழகாக மாற்ற போகிறோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி இதுக்கு காஸ்டியூம்ஸ், அதாவது இந்த அவுட்ஃபிட் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ பார்க்கலாம், அந்த நெயில் பாலிஷ் ஃபேட் ஆகிடுச்சு அண்ட் நிறைய இடத்துல அந்த நெயில் பாலிஷ் போயிடுச்சு. அண்ட் இந்த டாலும் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ நம்ம இப்போ நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு புது அவுட்ஃபிட் கொடுக்க போகிறோம். நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறது இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர். இதில் எழுதியிருக்கு இட் ரிமூவ்ஸ் ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் அப்படின்னு. ஸோ இது ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் க்யூ டிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெயில் பாலிஷஸ் நான் இந்த 2 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த க்யூ டிப்ஸில் நான் நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்திருக்கேன். இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த பெயிண்ட், இந்த டர்ட் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இப்படி வச்சு ரப் பண்ணோன்னா போதும், இந்த டர்ட் எல்லாம் வந்துடும். ஸோ வச்சோன்னே தெரியுது அந்த ஃபேஸ் அப்படியே பளிச்சுன்னு ஆகுது. பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெயில் பாலிஷ் அண்ட் டர்ட்லாம் தான் ரிமூவ் ஆகுது. மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ வந்து அந்த ஐஸ் அந்த வாய் அதெல்லாம் எதுவும் போகாது. ஸோ அந்த பயம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆல்ரைட், ஸோ எல்லா டர்ட் அண்ட் நெயில் பாலிஷ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். பார்க்கலாம், க்ளீனாக இருக்குது. அண்டு நான் முன்னவே சொன்ன மாதிரி இது மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ யூஸ் பண்ண அந்த பெயிண்ட், அந்த ஸ்ட்ராங்கான பெயிண்ட் எல்லாம் எதுவும் ரிமூவ் ஆகலை. அதுதான் நம்மளுக்கு வேணும். அந்த ஐஸ் இந்த பேண்டீஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட போல. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம அவுட்ஃபிட் கொடுக்கலாம். நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி பிங்க் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி நான் இப்போ இதுக்கு டாப் மட்டும், நான் அவுட்ஃபிட் மட்டும் க்ரியேட் பண்ண போகிறேன். பாட்டமில் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். அண்ட் டாப்புக்கு ரொம்ப சிம்பிளான டிசைன் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேங்க. ஆல்ரைட், ஸோ என்கிட்ட 2 பெயிண்ட்ஸ் இருக்குது, ஒன்று பிங்க் அண்ட் சில்வர். ஸோ அதை யூஸ் பண்ணி இதை எவ்வளோ சிம்பிளாக அண்ட் க்யூட்டாக டெக்கரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இந்த 2 நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். ஆல்ரைட், ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த ப்ரஷ் வந்து பெருசாக இருக்குது, டீட்டெயில்டு ஒர்க்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு ப்ரஷ் கூட எடுத்துக்கலாம். லைக் குட்டியாக இருக்க மாதிரி, ஏன்னா அப்போ தான் டீட்டெயில்டு ஒர்க் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி சின்ன ப்ரஷஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் தான் சொன்னேன். இது வாட்டர் கலர் அதெல்லாம் சேரும்போது அது கூட வரும் இல்லையா? ஸோ அந்த ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அது செஞ்சு முடிச்சோன்னே நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை சீக்கிரம் கழுவிடணும், இல்லாட்டி இது ட்ரை ஆகிடும். பட் நான் இப்போது இது கூட வந்து இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக இதை கவர் பண்ணுறேன் பிங்க் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி. ஆல்ரைட், ஸோ கவர் பண்ணிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஆர்ம்ஸ்லாம் கொஞ்சம் பட்டுருச்சு. பட் பிரச்சனை இல்லை, நான் அந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. ஸோ மறுபடியும் க்யூ டிப்ஸில் கொஞ்சம் நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ஆல்ரைட், ஸோ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த நெயில் பாலிஷ் காஞ்சிடுச்சு. அண்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் டீட்டெயில்டு ஒர்க் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ சில்வர் நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இதில் லைட்டாக ஒரு சின்ன டிசைன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் இப்போ ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக உடன் பென்சில் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஏதாவது உடன் ஸ்டிக் ஏதாவது இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணலாம். ஸோ சின்ன டாட்ஸ் வைக்கலாம். ஆல்ரைட், ஸோ குட்டி குட்டி டால்ஸ் வச்சாச்சு இந்த ஷர்ட் மேலே. இப்போது இது கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. இப்போ இந்த டால் முன்னாடி எவ்வளோ அழுக்காக இருந்தது பாருங்கள். பட் இப்போது ரொம்ப க்ளீனாக க்யூட்டாக இருக்குது. ஆல்ரைட், ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது டாலுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி அதுக்கு டிசைன் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிட்டீங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலனா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க.
மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.